ஹாய்டா. நான் ஓட்டுறேன். இல்லைடா நானே ஓட்டுறேன்டா, வாடா பார்த்துக்கலாம். சரி ஓட்டு போலாம். தெரிவியா? ஓட்டிடுவா. போலீஸ் மத்தியில இருக்காங்கடா. வாடா நான் பார்த்துக்கேன்டா, வாடா பார்த்துக்கலாம்டா. வேலை வேறு கிடைக்கல, அந்த வேலையை வேறு வாங்குறாரு. சரி, வீட்டில் வேறு இது பண்ணுறாங்க. வேலை சும்மாவே கிடைக்கும், எதுக்கு எடுத்தாலும் அட்வைஸு அது சரி ஏன் போகிறலாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது, இது சனியை இது வேறு முடிஞ்சு வச்சு. சரி என்ன பண்ணுறது, காங்கிற காசும் இல்லை, வீட்டில் தண்டமாகவும் இருக்க வேண்டியது. குடிச்சிட்டு காட்டில் போட்டு போகிறான் பாரு புறம்போக்கு. என்னதான் நடக்குதோ நம்ம நாட்டில் நாசமாக போச்சு. மார்னிங் சார். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்களா? அவங்க நேரம் அறைய வைப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க 2 பேரை பார்த்தா இந்த இடத்த பற்றி நிறைய தெரிஞ்ச மாதிரி இருக்குது. நாங்கள் 3 பேர் இப்போ தான் இங்கே வந்திருக்கோம். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த இடத்த பற்றி தெரியுமா, இல்லை எங்களை மாதிரி தான் இப்போ தான் வந்துருக்கு? இந்த இடத்து பேர் டைம் டிவிஷன். அப்படின்னா காலப்பிரிவு. காலப்பிரிவா? இல்லை, இப்போ நாங்கள் உயிரோடு இருக்கோமா செத்துட்டோமா, ஏதாச்சும் ஒரு கிளாரிட்டியோட சொல்லுங்களேன். நீங்கள் செத்து போய் 2 மணி நேரம் ஆச்சு.
நரகத்துக்கு போகாம சொர்க்கத்துக்கு போகாம இடப்பட்ட காலத்துல இருக்கு. எதுக்கு? கவர்மெண்ட் போட்ட ரூல்ஸ் பப்ளிக் அஃபெக்ட் பண்ணி வந்திருக்கீங்க. யோ, நான் ஓவர் திங்கிங்ல இருந்தேன். நான் வண்டி ஓட்டினேன், இங்க வந்தேன். உங்க எதிர்க்க ஒரு சின்ன புள்ள நடந்து போயிட்டு இருந்துச்சு. அப்படியா? நீ 8 வருஷத்துக்கு முன்னாடியே டிகிரி முடிச்சுட்டு, ஆனா அப்பா அம்மாக்கு இன்னும் பாரமா குடிச்சிட்டு ஊர் சுத்திட்டு இருக்க. அது மட்டும் இல்ல, குடிச்சு போட்ட பாட்டில தூக்கி வீசியிருக்க. அதனால நிறைய பெரியவங்க சின்னவங்க எல்லாம் மிதிச்சு அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஏய், இந்த தூரம் உண்மையா? வச்சுட்டு வண்டி ஓட்டினேன். தூக்கி போட்டியா? தூக்கி போட்ட மாதிரி சரி. குடிச்சா உங்களுக்கு எல்லாம் என்னடா ஞாபகம் இருக்கு? ரோடு ஒண்ணு உங்க அப்பா வீட்டு சொத்தா? எல்லாரும் பாருங்க, போதும். இங்க பாருங்க, நான் செத்ததுக்கு எனக்கு ப்ரூஃப். ஏதோ படம்லாம் போட்டு காமிப்பீங்களாமே நிறைய படத்துல. பின்னாடி பாருங்க, உங்க பெத்தவங்க உங்களை நினைச்சு கதறாங்க. சரி, எங்களை அனுப்பிச்சு விடுங்க. நிறைய வேலை இருக்கு, என் மறுபடியும் இறக்கி விட்டுருங்க, நம்ம போனோம். உனக்கு வேலை இருக்கு இல்லையா? உனக்கு வேலை இருக்குல்ல? வாங்க போலாம். இது என்ன உங்க ஊர் டவுன் பஸ் நினைச்சிட்டீங்களா? நீங்க வர்றதுக்கும் போறதுக்கும் இது டைம் டிவிஷன். நீங்க இங்க மாட்டிட்டீங்க. உங்களுக்கு இனி மறு ஜென்மமும் கிடையாது, நீங்க போகவும் போறது இல்லை. நீங்க என்ன கொஞ்சம் கூப்பிட்டீங்களே? நீங்க பாருங்க, நீங்க பண்ண தப்புக்கு தண்டனை இங்கதான் உங்களுக்கு இருக்கு. ஃபேமிலிலாம் நம்பி இருக்கு, யார விஷயம் கிடையாது. அதை நம்பி இருந்தா நீ ஏன்டா ஓவர் திங்கிங்ல போய் அடிச்சு சாக? யோ, அதை நம்பிதான் ஓவர் திங்கிங்ல போனேன். அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க செத்துட்டீங்க, பப்ளிக் சேஃப்டியை மதிக்கல, ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணல, நீ உன் தம்பியை வச்சு சாகடிச்சிட்ட. இனி உங்க லைஃபே எல்லாத்துக்கும் ஒரு சான்ஸ். சரி, எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சான்ஸ் கொடுங்க. ஒரே சான்ஸ் கொடுங்க. ஏன் ஒரு சான்ஸ் கொடுங்க, ப்ரூவ் பண்ணி காமிக்கிறோம். ஒரு சான்ஸ். இந்தியாவில மட்டும் 4,69,101 பேர் ரோட் ஆக்சிடென்ட்ல சாகுறாங்க. யோ, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி பல டென்ஷன்ல இருக்கேன். ப்ளீஸ் எங்களை விடுங்க. நாங்க இல்லைன்னா எங்க ஃபியூச்சரே இல்லை எங்க ஃபேமிலிக்கு. முடியாது. இனிமேதான் நான் வேலைக்கு போய் நான் எல்லாமே பண்ணணும். நான் வீட்டுக்கு வாங்க, நான் அனுப்பிச்சுடுங்க. கனவுல வந்துடும். அனுப்பிச்சுடுங்க ஒரு தடவை. ஓகே, உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரே சான்ஸ் தான் தருவேன். ஆனா அதுல ஒரு கண்டிஷன். என்ன? நான் உங்களை இறக்கி விடுற டைம் பீரியட்ல தான் நீங்க செஞ்ச தப்ப திருத்தணும். அது என்னவா வேணா இருக்கலாம். இறக்கி ஒரு டைம் பீரியட் ஆடையை செத்துட்டோம்னா அப்படி நான் ஒண்ணு பண்ண. நான் என்ன டைம் பீரியட்ல இறக்கி விடுறனோ அங்கதான் நீங்க உங்க தப்பு சரி பண்ணிக்கணும். சரி சரி, ஓகேவா? ஓகேவா? எனக்கு ஓகே. ஓகே, இனி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நடக்கணும், பப்ளிக் சேஃப்டியை மதிச்சு நடக்கணும். சரி சரி, ப்ராமிஸ். இதுக்கு மேலேயும் நீங்க இது மாதிரி நடந்தீங்கன்னா திரும்ப வருவீங்க, ஆனா போக மாட்டீங்க. சரி, நான் பாத்துக்கிறோம். சரி, ஓகே. ஓகே, இனிமே சத்தியமா குடிக்கவும் கூடாது, குடிச்சிட்டு வண்டி ஓட்டம் கூடாதுடா. வேணாம், இதை வச்சு நம்ம ஏதாவது செடி வளர்த்துவோம் உள்ள இருக்கட்டும். எத்தனை வயசு ஆகுது? ஓட்டலாமா வண்டியை? வண்டி ஓட்டலாமாடா நீ? சொல்லு. 18 ஓட்டினா என்ன சொல்லு, என்ன ஃபைனு? எத்தனை ரூபா சொல்லு? 25,000 ரூபா ஃபைனு கட்டுறியா? அப்பா என்ன பண்றாரு? முடியுமா? சொல்ல மாட்டியாடா நீ? உனக்கு லைசன்ஸ் இருக்குதா ஃபர்ஸ்ட்? சொல்ல மாட்டியா நீ? அப்ப நீ என்ன வெங்காயம் நீ? 25,000 ரூபா ஃபைனு கட்டுங்க, ரெண்டா வண்டி ஸ்டேஷன் கொடு. தாண்டா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் உங்களுக்கு. உனிமேல் உங்க 2 பேர்த்தையும் லைசன்ஸ் இல்லாமையோ ஹெல்மெட் இல்லாமையோ வண்டி பிடிச்சனா வண்டி கிடைக்காது, ஸ்டேஷன் கூட்டுருவேன். சரியா? சரியா? இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதெல்லாம் வண்டியே ஓட்டக்கூடாது. என்ன
இந்த டீ சூடாகிறதுக்குள்ளே உங்கள் ஐடியா சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ வந்துட்டு ரோட் சேஃப்டி அவேர்னஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. ட்ரங்க் அண்ட் டிரைவு அது இதுன்னு சொல்லிட்டு பல பிரச்சனை, பசங்க இந்த காலத்து பசங்களுக்கு பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் எல்லாமே டேரெக்டாக வந்து பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி டேரெக்டாக அவங்கள மென்டலாக அஃபெக்ட் பண்ணுறதுனால தேவையில்லாமல் அனாவசியமாக நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஸோ வந்துட்டு நான் ராவும் பகலுமா ஒரு சயின்டிஃபிக் தியரிலாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு ஒரு ஏஐ கண்டுபிடிச்சிருக்கேன். ஜார்விஸ் அது நேம். நான் வந்துட்டு ஒரு அயன்மேன் ஃபேன்னால ஸ்டார்க் இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறனால தான் நான் அந்த நேம் வச்சேன், ஜார்விஸ்ன்னு சொல்லிட்டு. அது என்ன பண்ணுன்னா, இப்போ வந்துட்டு உங்களுக்கு போர்டில் ஸ்பீட் லிமிட் 30 இருந்துச்சுன்னா உங்கள் வண்டியை லாக் பண்ணி 30க்கு மேலே போக விடாது. ஹெல்மெட் போடலன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஸ்டாண்ட் எடுக்கலன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. நீங்கள் எங்கெல்லாம் லைக் போகிறப்ப இண்டிகேட்டர் அது இதுன்னு போடலன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டச் பண்ணால் தானாகவே இண்டிகேட்டர்லாம் இண்டிகேட் பண்ணிடும். 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே டேமேஜ் கண்ட்ரோல் டிவைசஸ்லாம் செட் பண்ணி வச்சிருக்கனால இப்படி 1 மீட்டரில் உங்களுக்கு ஒரு டேஞ்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிடும். ஆக மொத்தம் நீங்கள் சேஃபாகவோ இல்லை அன்கான்ஷியஸாகவோ இல்லை உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸாகவோ உங்களால் வண்டி ஓட்டவே முடியாது. ஒன்று கம்ப்ரஸ் ஆகி நீங்களாம் வந்துட்டு நானாக வண்டியை மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணனாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மேனுவல் ஆப்ஷனும் இருக்குது. ஆட்டோமேட்டட் ஆப்ஷன் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டு. எந்த ஒரு விஷயத்துலையுமே தவறவே விட முடியாது. இதுதான் என்னோடய பிளானு. ரொம்ப நாள் இதுக்கு வேலை செஞ்சுருக்கேன். உங்களால் முடிஞ்சதை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஐடியா நல்லா இருக்குது, நாங்கள் கன்சிடர் பண்ணிட்டு சொல்கிறோம். சரி, இப்போ 4 பேர்த்தையும் அனுப்பிவிட்டீங்க, திரும்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? திருந்தலைன்னா மறுபடியும் இங்கே தான் வரப்போகிறாங்க, ஆனால் திரும்பி போக மாட்டாங்க. அந்த பையன் சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தான் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய தவிர்க்கப்படும். அப்புறம் ரோட் சேஃப்டி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க. நல்ல விஷயந்தான், நல்ல ஐடியா தான். அவனுக்கு கொடுத்த சான்ஸை அவன் யூஸ் பண்ணிக்கிட்டான். பட் இந்த ஐடியா நடைமுறைக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைய ரோட் சேஃப்டி பாதுகாக்கப்படும். பப்ளிக்கும் அஃபெக்ட் ஆகாமல் இருப்பாங்க. நம்ம கையில் ஒன்றும் இல்லை, கீழே இருக்கவன் தான் முடிவு பண்ணணும்.